மெக்சிகோவை சேர்ந்த சார்லின்ங்கிற ஒரு லேடி ரீசெண்டா அவங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல நைட் டைம்லயும் பாக்குறதுக்கு அழகா தெரியறதுக்காக லைட் செட் பண்ணிருக்காங்க. இத வெளியூர்ல இருக்கிற அவங்களோட சிஸ்டர் கிட்ட காமிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல நைட் டைம்ல கேஷுவலா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வீடியோவை அனுப்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட சிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல அந்த வீடியோல ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்னு அந்த வீடியோவை கேர்ஃபுல்லா திரும்பவும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. சார்லின் அவங்களோட சிஸ்டருக்கு அனுப்பிச்ச அந்த வீடியோ கிளிப் இதுதான். You might be able to do it on the plant. Oh, that looks so cool in there above too. Oh, that's so cool. That's weird. பார்க்கிறதுக்கு வெள்ளையா அதே சமயம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் ஸ்விம்மிங் பூலை ஒட்டி வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இந்த வீடியோவை சோசியல் மீடியால பார்த்த பலரும் அதை ஒரு ரியல் கோஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அது ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? கொலம்பியால நடந்த இந்த இன்சிடென்ட்ல ரீசெண்டா ஒரு ஃபேமிலில ஒரு சின்ன குழந்தை கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கு. அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து சின்னதா ஒரு பிரேயர் பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை ஒருத்தர் தன்னோட மொபைல்ல கேஷுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்ண அதுலதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. This is Jesus people. பார்க்கிறதுக்கு கருப்பு கலர்ல குள்ளமா ஒரு அமானுஷ்யமான உருவம் அங்க இருக்கிற ரூம்ல வேகமா மின்னல் வேகத்துல கிராஸ் பண்ணி போயிருந்தது. இறந்து போன அந்த குழந்தைய தவிர அந்த வீட்டுல சின்ன குழந்தைங்க எதுவும் இல்லைங்கிறதுனால அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது தெரியலன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. டிக்டாக் யூசரான அலிஷா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தப்போ அவங்களுக்கு நடந்த கிரீப்பியான இன்சிடென்ட்டை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க அந்த ஹோட்டலோட காரிடார்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ துரத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. இந்த இன்சிடென்ட்னால ரொம்பவே பயந்து போற அலிஷா உடனே ஹோட்டல் ரூமை செக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே இந்த இன்சிடென்ட்டை பத்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்றாங்க. இதனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அந்த காரிடார்ல செட் பண்ணிருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ண அதுல அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. I'm gonna let y'all know now. It gets really weird. It's like she acting like she's running from something or hiding from something, but there's literally nobody else in the frame. Like she tweaking. Yeah, it is weird. And the elevator door is not even closing. Like she playing hide and seek or something. But look, this ain't even the craziest thing. Like now the elevator, look, the elevator door is closed. This ain't even the craziest thing about this video. I got like more video to show y'all. It's just the housekeeper down there. See? Right there. Right there. How do y'all explain that? Somebody explain that to me. பயத்துல அந்த பிளேஸ்ல இருந்து ஓடி போற அலிஷா லிப்டுக்குள்ள நுழைய லிப்டோட டோரை யாரோ பிடிச்ச மாதிரி அது மூட மாட்டேங்குது.
அப்புறமா அலிஷா லிப்ட விட்டு வெளியே போனதும் அமானுஷ்யமா தன்னால மூடுது. அடுத்தபடியா அலிஷாவை துரத்தன மாதிரி சவுண்ட் கேட்ட அந்த பிளேஸ்ல வால்ல ஒரு அமானுஷ்யமான ஷேடோ ஃபிகர் வேகமா கிராஸ் பண்ணி போறத பார்க்க முடியுது. இந்த வீடியோஸ்ல கேப்சர் ஆயிருக்கிறது ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இத்தாலியை சேர்ந்த ஒரு கோஸ்ட் ஹண்டிங் டீம் ரீசெண்டா ஒரு அபேண்டன் ஃபேக்டரிய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அந்த ஃபேக்டரியில இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாமே நைட் நேரங்கள்ல பல அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததா சொல்லி இருந்ததால அது எல்லாமே கட்டுக்கதையா இல்ல உண்மையான தெரிஞ்சுக்கதான் இந்த டீம் போறாங்க. Sembrava tipo provenire dalla fine del corridoio. Ma non è chiuso il corridoio, scusa. Il corridoio dovrebbe essere chiuso. Non abbiamo visto in quella stanza. Alma, mi hai fatto prendere un colpo. Oddio. Giri di qua. அந்த பில்டிங்குள்ள மிட் நைட் போல நுழையிற அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு ஹால்வேல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறது தெரியுது. ஆனா அந்த பில்டிங்ல இருக்கும்போது அந்த உருவத்தை கவனிக்காதவங்க அப்புறமா வீடியோ ஃபுட்டேஜ்ல அந்த உருவத்தை பார்த்து ஷாக்கா இருந்தாங்க. ஏ கியாத்தாங்கிற ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து ஒருத்தர் ரீசெண்டா ஒரு சின்ன பொண்ணு சூசைட் பண்ணி இறந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. नई नवेली दुल्हन ने शादी के कुछ दिन बाद ही छोटी सी बात पे घर पे झगड़ा करके, आपने अभी स्टार्टिंग में जो प्रोमो देखा, पंखा देखा होगा, तो गलत तरीके से अपनी जान दे दी। ठीक है, लटक गई, कुछ भी है। ज़्यादा बोलूँगा वीडियो में तो थोड़ा इश्यू हो जाता है, तो इस वजह से शॉर्ट में समझा देता हूँ कि ஊரை விட்டு வெளியே இருக்கிற அந்த பில்டிங்க மிட் நைட் போல ரீச் பண்றவரு அங்க இருக்கிற ஒரு ரூம்ல உட்கார்ந்து அந்த பிளேஸ பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்க அங்க இருக்கிற பொருட்கள் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆக ஆரம்பிக்குது. कौन है? ओए, सामने जग पड़ा है। मैं आपको भी दिखा भी देता हूँ। अपनी पूरी पावर लगाऊंगा, पूरा जोर लगाऊंगा। கடைசியா அவரு சின்னதா ஒரு கோலத்தை போட்டு கேண்டில ஏத்தி வச்சு அங்க இருக்கிற ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. मालिक कृपा करना, हे मेरे मालिक कृपा करना। कोई भी हो, इस घर को छोड़कर चले जाओ या मेरे सामने आओ। भगवान से ताकतवर नहीं हो, ऊपर वाले से ताकतवर नहीं हो। क्या हो रहा है? லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க்,
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.